நாங்க இருக்கிற வரைக்கும் நாங்க சொல்றதா இங்க சட்டம். சட்டமைய உறவுகளுக்கு எனது அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், தமிழகத்தோட முன்னாள் ஸ்பெஷல் டிஜிபியை வந்து பார்த்தீங்கன்னா 3 வருடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸில். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து அப்பீல் போகிறதுக்கு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 நாள் டைம் வந்து விழுப்புரம் சிஜிஎம் கோர்ட் வந்து கொடுத்துருக்கு. அதெல்லாம் என்ன அப்படின்றத நீங்கள் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, இந்த வீடியோ ஒரு லைக்கை போட்டு விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ராஜேஷ் தாஸ் இவர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தோட ஸ்பெஷல் டிஜிபி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் டிஜிபி, லா அண்ட் ஆர்டரோட ஸ்பெஷல் டிஜிபியாக இருந்தார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா 2021 அப்போ இருந்த சிஎம்மோட பந்தோபஸ்த் டியூட்டி முடிச்சுட்டு சென்னை திரும்புகிறப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்போது இந்த புகார் கொடுத்த பெண் எஸ்பி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்காங்க. அப்போன்னா அதுதான் இவர் வந்து வாமா சென்னைக்கு நான் காலியாக தான் வண்டி வருது வாங்கன்னு சொல்லி அவங்களை கூட ஏற்றிட்டு போயிருக்காரு. ஏற்றிட்டு போன கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டில் வந்து பண்ணியிருக்காரு. உடனடியாக அவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கேயே வந்து ஹைவேல இறங்கிட்டு அவங்களோட சீனியர் கலீக் ஒருத்தவங்களை இன்ஃபார்ம் பண்ணி அவங்கள வர வச்சு இவங்க போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் இவர் இங்கே வந்துடுறாரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவரை செங்கல்பட்டு எஸ்பி கண்ணன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி நீங்கள் புகார்லாம் கொடுக்காதீங்கன்னு சொல்லி அவரை தடுத்து நிறுத்துறாரு. இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் வந்து ஒன் ஆஃப் தி அக்யூஸ்டு. அப்போ என்ன நடக்குதுன்னா உடனடியாக அப்போ இருந்த டிஜிபிக்கு வந்து இவங்க லெட்டர் எழுதுறாங்க. எழுதிட்டு ஒரு 6 பேர் கொண்ட கமிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிரச்சனையை வந்து விசாரிக்கிறாங்க. விசாரிச்சு பார்க்கறதுல அவர் உண்மையிலுமே வந்து ஒரு ஹராஸ்மெண்ட்ல ஈடுபட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருது. அப்புறம் வந்து ஃபர்தராக அவருக்கு வந்து சில ப்ரொசீடிங்ஸ்லாம் முடிச்சுட்டு அவர் வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. 2021 இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் வந்து சுயமூட்டமாக எடுத்து இது வந்து உடனடியாக விசாரிங்க அப்படின்னு சொல்லுது. அப்போ என்ன பண்ணுறாரு, அவர் வந்து சுப்ரீம் கோர்ட் போறாரு. இது மாதிரி ஹைகோர்ட் ப்ரெஷர் பண்ணுறதால இந்த கேஸை வந்து வேகமாக சார்ஜ் ஷீட் போட்டு என் மேலே வந்து பழி சுமத்த பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து சுப்ரீம் கோர்ட் போகிறப்ப எந்த ஒரு தலையிடும் இல்லாமல் இந்த வழக்கை வந்து நீங்கள் விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு மெரிட்ல விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டரை போட்டு இந்த ஒரு வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம் சிஜிஎம் கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா விசாரிக்குது. இந்த வழக்கை விசாரிச்ச நீதிபதி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கத்துல அதிகபட்ச தண்டனை 354A சப்ளாஸ் 2ல வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு பெண்கள் கிட்ட வந்து ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்றாங்க அப்படின்னா இந்த ஒரு பிரிவு வந்து பொருந்தும். அதுல வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகள் வரைக்கும் வந்து ரிகரஸ் இம்ப்ரெஷன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, கடுங்காவல் தண்டனையும். அது மட்டும் இல்லாமல் 20,500 ரூபாய் ஃபைன் வந்து மொத்தமாக இந்த ஒரு வழக்கில் போட்டிருக்காங்க. விழுப்புரம் சிஜிஎம் கோர்ட் வந்து இந்த வழக்கை விசாரிக்குது. விசாரிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 68 சாட்சிகள் கிட்ட விசாரிக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த ஜட்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா 100 பேஜஸ்க்கு இருக்கு. அப்புறம் என்ன நடக்குதுன்னா இவர் வந்து இந்த 354A சப்கிளாஸ் 2 இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 ஆண்டுகள் வரைக்கும் வந்து அதிகபட்ச தண்டனை கொடுக்கலாம், ரிகரஸ் இம்ப்ரெஷன் வந்து கொடுக்கலாம். அதுல வந்து அவரை வந்து கில்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது பெண்கள் கிட்ட ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ல ஈடுபடுறது வந்து பொருந்தும். அது செக்ஷன் 4 தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆஃப் உமன் ஃப்ரம் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க 2002. இதுல வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா 3 ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை, 10,000 ரூபாய் வரைக்கும் ஃபைனு அதையும் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு இம்போஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு 3 ஆண்டுகள் தண்டனையும் 20,500 ரூபாய் ஃபைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வழக்கில் போட்டிருக்காங்க. இந்த புகாரை தடுத்த எஸ்பிக்கு இவங்களை போய் புகார் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி தடுத்த எஸ்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் போட்டிருக்காங்க. ஏன்னா அதில் அவ்வளோதான் போட முடியும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வழக்கில் கொடுத்துருக்காங்கன்ற ஒரு விஷயத்த கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இதோட முடிஞ்சதா கேட்டிங்கன்னா இல்லை, அவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்பீல் போனோம் அப்படின்றதுக்காக 30 நாள் வந்து அவருக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அவர் வந்து இப்போ சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் போட்டு அதெல்லாம் இப்போ வந்து ஒரு வெளியே இருக்காரு. அடுத்தது வந்து கேஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹைகோர்ட் போவோம். ஹைகோர்ட் மட்டும் போகிறது இல்லாமல் இந்த ஒரு வழக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் தான் முடிவாகும் அப்படின்றத நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்றத. இந்த ஒரு வழக்கு பற்றின கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்கள்.